கஞ்சா போதையில் தகராறு செய்த இளைஞர்களை தட்டி கேட்ட திமுக பெண் நிர்வாகியே வீடு புகுந்து வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடசென்னைக்குட்பட்ட ஆர்கே நகர் வள்ளலார் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் 59 வயதான சரஸ்வதி. இவர் ஆர்கே நகர் மேற்கு பகுதி 38வது வட்ட திமுக கழக துணை செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கஞ்சா போதையில் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதனை சரஸ்வதி தட்டி கேட்டார். இதனையடுத்து அப்பகுதியில் இருந்து அந்த இளைஞர்கள் கலைந்து சென்றனர். சிறிது நேரத்தில் சரஸ்வதி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் மீண்டும் வந்த போதை இளைஞர்கள் தூங்கிக் கொண்டிருந்த சரஸ்வதியை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதை அறிந்த குடும்பத்தினர் சரஸ்வதியை உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.